நான் ஒரு மிகப்பெரிய இளையராஜா ரசிகன். அது எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்களும் இளையராஜாவோட ரசிகன் தான். அதில எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் 1980கள்ல தமிழ் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மொழிகள்லயுமே தன்னுடைய ராஜ்யத்த செலுத்தினவரு ராஜா சார். அவர் அவர் பாடல், அவர் இசை வச்சு வந்த பிரபலங்கள் நிறைய. ஆனா அவரு நிறைய பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் தமிழ்ல குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய ஃபீலிங் இருந்துச்சு. தெலுங்கு பாடல் கேட்டதுல. நான் தெலுங்கு பாடல் ஒண்ணு போட்டிருக்கேன். இளையராஜாவின் தெலுங்கு ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி. அத நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்க. பட் அந்த வீடியோல நான் சொன்ன பாடல்கள் எல்லாமே தமிழ்ல டப் ஆகி வந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பூரா பெரிய பெரிய ஹீரோஸ். சிரஞ்சீவியா இருக்கட்டும், நாகார்ஜுனாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாடல்கள் பூராமே இங்க வந்துரும். பெரும்பாலும் அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேட்ட பாடல்களா இருக்கும். ஸோ சில பாடல்கள் பாருங்க, இங்க இருக்கிற தமிழ் பாடல்களே ஹிட்டான பாடல்கள தெலுங்குல குடுத்திருப்பார் ராஜா சார். தெலுங்குல இருக்கிற ஹிட்டான பாடல்கள தமிழ்ல குடுத்திருப்பார். ஸோ நம்ம அதெல்லாம் கேட்டிருப்போம். மாட்டராணி மௌனமிதி என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ளே. ஆனா இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தெலுங்குல மட்டுமே வந்த பாடல்கள் தான். இதுல எதுவுமே நீங்க தமிழ்ல கேட்டிருக்க முடியாது. ஸோ இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிரந்தரமு வசந்தமுனி மந்தார. ஏன் இந்த பாடல்லாம் தமிழ்ல போடாம போயிட்டார் ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹீரோ. தெலுங்குல 80கள்ல ஒரு அருமையான ஹீரோ. அவருடைய படங்கள்ல ராஜா சாருடைய மியூசிக்னாலையும் வம்சிங்கிற ஒரு இயக்குனர் இயக்கி இவர் நடிச்ச படங்கள் அனைத்துமே பெரிய ஹிட்டு. அதனாலதான் அவருடைய லைஃபே மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்த ஒரு விழால கூட அவர் சொல்லியிருந்தார். சஷ்டி பூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு திரைப்பட விழால. సినిమా ఇండస్ట్రీలో అనేక మంది హీరోలు అవ్వడానికి అద్భుతమైన కేవలం మ్యూజిక్ తో పెద్ద పెద్ద హీరో రజనీకాంత్, కమల్ హాసన్, రాజేంద్ర ప్రసాద్ ఎవడెవడు అందరినీ హీరోలను చేసి పారేసింది ఆయన జస్ట్ మ్యూజిక్ తో. ராஜா சார் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜேந்திர பிரசாத் நடித்த மிகப்பெரிய ஹிட்டான படங்களில் வந்த பாடல்கள் தான். இது எதுவுமே நீங்கள் தமிழில் கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால தொடர்ந்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பூரா பாட்டுமே அருமையாக இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் டாப் ஸ்டார், அவர் தெலுங்குல ஒரு படித்த ஒரு படம். அந்த படத்தோட பாடலும் ஒரு வகை அருமையாக இருக்கும். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ராஜேந்திர பிரசாத் அவர் நடித்த படத்துல இருந்து பார்ப்போம். ஒக்கட்டி அடக்கு அப்படின்ற ஒரு படத்துல வாரே வா அப்படின்ற ஒரு பாடல் எஸ்பிபி ஜானகிமாவும் பாடியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஏப்ரல் 1 விடுதலை அப்படின்ற படம் இது வம்சி டைரக்ட் பண்ண படம் தான். இளையராஜா சார் மியூசிக்கு மிக அருமையான பாடல். பாத்தீங்க, கும்பல வைகாரி அப்படின்ற ஒரு ஹிட் சாங் ஒன்று இருக்கு. இந்த பாட்டு கேளுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த படம் செட்டுகண்ட பிளாடர் அப்படின்ற ஒரு படம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் படம் தான். ராஜா சார் மியூசிக் அள்ளிட்டு போயிருக்குள்ள. அள்ளி பில்லி கிளவா ராவு அப்படின்ற ஒரு அருமையான பாட்டு. கார்பரேட் பிரச்சனைக்காண்டி நான் ஃபுல்லாலாம் பாட்டு போட முடியாது. ஒரு 4 செகண்ட் 3 செகண்ட் தான் போடுவேன். ஸோ அந்த பாட்டை நீங்கள் அடையாளம் வச்சு யூடியூப்ல போய் உள்ள போய் பாருங்க. அங்கே எவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த பாட்டுக்கு இருக்கு அப்படின்றத நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினி சார் நடிச்சு, ரஜினி சார், மோகன் பாபு, சிரஞ்சீவி பகாரு, ஒரு நம்ம ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாருமே தமிழ்ல இருந்து தான் போனவங்க. தமிழ்ல தான் அறிமுகமானவங்க. மோகன் பாபுலாம் பார்த்தீங்கன்னா அனைவரால் படத்தில் வில்லனா நடிச்சிருப்பாரு. பட் இங்கிருந்து அங்கே போய் அவர் பெரிய ஹிட் ஆனாரு. அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா பழைய படம் ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாட்டு அள்ளி வச்ச மல்லிகையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. சிரஞ்சீவி காரை பத்தி சொல்லவே வேணாம். சிரஞ்சீவி காரு ஆல்ரெடி அவர் தமிழ்ல ஆரம்பத்திலேயே 2-3 படம் ராணுவ படத்துல வில்லனாவே வருவார் ரஜினிக்கு. ஸோ அவரும் அங்கே பெரிய ஹிட் ஆனாரு.
ஸோ இப்படி எல்லாருமே தமிழ்லேருந்து போய் அங்கே ஹிட் ஆனவங்க, ரொம்ப அவங்களுடைய திறமையில வச்சு மிகப்பெரிய ஹிட் ஆனவங்க. அந்த வகையில தான் ராஜேந்திர பிரசாத்தும் ஒரு மிக அருமையான நடிகராக இருக்காரு. அவர் நிறைய அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காரு. இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறது லேடிஸ் டெய்லர் அப்படின்ற படம். இதுவும் வம்சி டைரக்ஷன் தான் நினைக்கிறேன். ராஜா சார் மியூசிக், கோபி லோலா அப்படின்ற ஒரு பாட்டு எஸ்பி சைலஜாமாவும் எஸ்பிபி சாரும் பாடியிருப்பாங்க. மிக அருமையாக இருக்கும் இந்த பாடல். அடுத்த பாடல் அதே லேடிஸ் டெய்லர் படம் தான். எக்கட எக்கட அப்படின்ற ஒரு பாட்டு எஸ்பிபி சார் வாய்ஸ் சூப்பராக இருக்கும். இது செட்டுக்கிண்ட பிளாடர் அப்படின்ற படம். செட்டுக்கிண்ட பிளாடர் அப்படின்ற படத்துல வந்த இந்த சிக்கிச்சா சிக்கி சிக்கிச்சா அப்படின்ற சாங்கு சித்ராமாவும் எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு நினைக்கிறேன். கேளுங்க, ரொம்ப அருமையா இருக்கும் எஸ்பிபி சார். தமிழ்ல நம்ம எஸ்பிபி சாருக்கு மாற்று மனோ அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே சில உண்மையாலே எஸ்பிபியோட ரசிகர்கள் அனைவருமே ராஜா சார் மேல அந்த ஒரு விஷயத்துல வருத்தமாக தான் இருப்பாங்க. இவர் வந்து எஸ்பிபிக்கு போட்டியா மோனோவை இறக்கி விட்டாரு, இன்னும் நிறைய பேரை கொண்டாந்தாரு ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா சார் வந்து ஒரு 1500 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். அவர் மேல எந்த குறையும் கிடையாது. ஒரு பாட்டுக்கு 5 படம்னால ஏகப்பட்ட பாட்டு வருது பாருங்க. பட் ஆனா அந்த டைங்கள்ல எஸ்பிபி சார் கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறார். ஸோ அப்போ பாடியிருக்கும் போது அவர் அவ்வளோ பிஸி. அந்த டைங்கள்ல தெலுங்குல இப்ப தமிழ்ல எப்படி மனோவை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாரோ, ஆனா தெலுங்குல அப்படி பண்ண முடியல. தெலுங்குல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எஸ்பிபி தான். அவ்வளவு ஹிட். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்களுக்குமே எஸ்பிபி சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அங்க ராஜா சார் போட்ட மியூசிக்ல அனைத்து பாடலுமே எஸ்பிபி தான் பாடிட்டு இருக்காரு. ஸோ அதனால வேற வழி இல்லாம தான் அந்த மாற்று ஏற்பாடு மனோ வந்தாரு. மனோவும் அவருடைய திறமையினால மிக சிறப்பா பாடியிருந்தாரு. அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. மிக நல்ல ஒரு மனிதன் கூட. ஸோ இந்த வருஷத்துல அடுத்த படம் ஏப்ரல் 1 விடுதலை அந்த படம் தான். சோபனாமாவும் ராஜேந்திர பிரசாத் நடிச்சிருந்த படம். இதுல மாட்டேன்டா மாட்டேன்டான்னு ஒரு அருமையான சாங் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எஸ்பிபி வாய்ஸ் சூப்பரா இருக்கும். கேளுங்க. మాటంటే మాటేనంట కంటబడ్డ నిజమంతా అంట. அடுத்த படம் இந்த பாடல் வந்து இந்த படமே ஒரு பெரிய ஒரு ஹிட், பயங்கர ஹிட் பாத்துங்க. பிரேமிச்சு பெல்லாடு அப்படின்ற ஒரு படம். பானுபிரியா மேடமும் ராஜேந்திர பிரசாத் சாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படம். இந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல் ராஜா சார் மியூசிக்ல ஒய்யாரி கோதாரம்மா அப்படின்ற ஒரு பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து தெலுங்குல உள்ள பிளேலிஸ்ட், தெலுங்கு ஆந்திர தேசத்துல உள்ள அக்கட தேசத்துல உள்ள மக்கள் அனைத்து பேருடைய பிளேலிஸ்ட்ல முக்கியமா இருந்துகிட்டு இருக்க ஒரு பாடல் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். என்னால 4 வரி தான் போட முடியும். ஆனா அந்த 4 வரியை கேட்டாலே அவருடைய இசை நம்மளை அசத்திரும். முழுக்க முழுக்க இதுக்கு ராஜா சார் தான் காரணம். ராஜா சாருடைய டெடிகேஷன் ரொம்ப காரணம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வம்சியோட இயக்கமும் சரி, ராஜேந்திர பிரசாத்தையும் சொல்லுவாரு. நான் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் போய் அங்கே சென்னையில், அப்போ ஃபுல்லாவே சென்னை தானே, சென்னையில் அவங்க வந்து இந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி அவங்க வாங்கிட்டு போகும்போது அந்த பாட்டை அவர் ராஜா சார் போடுற விதத்தை பிடிச்சி அவர் தெலுங்குல அவ்வளோ அருமையா பேசியிருக்கிறார். ராஜேந்திர பிரசாத் ரொம்ப ஒரு ஒரு உலகாங்கிதம் படைஞ்சு பேசியிருக்கிறார். నా ఫస్ట్ హీరోయిన్ సినిమా ఆడకపోయినా ఈనాటికి మర్చిపోలేని గోపెమ్మ చేతిలో గోరు ముద్ద, రాధమ్మ చేతిలో వెన్న ముద్ద. இதே வரிசையில் பிரேமிச்சு பில்லாடு தான் அடுத்த பாடல். கோபால்லே சித்தம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்க அது எனக்கு உச்சரிப்பு சரியா வராது தெலுங்குல. ஸோ அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஜானகி அம்மாவும் எஸ்பிபியும் பாடினதான். இந்த பாட்டை கேளுங்க, இது அருமையா இருக்கும். நான் சொன்ன பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான பாட்டு தான். நீங்க ஒவ்வொன்றா கேட்டீங்கன்னா, ஃபுல்லா கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாட்டுக்கு எதுவுமே தமிழ்ல வரல. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல நிறைய பாடல் தமிழ்ல போட்டிருப்பாரு, தெலுங்குல போட்டிருப்பாரு. இல்லைன்னா தெலுங்குல டப்பிங் பண்ணி தமிழுக்கு வந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஆனா இது முழுக்க முழுக்க தெலுங்குலேயே போடப்பட்ட பாடல்கள். இந்த தெலுங்குலேயே அவ்வளவு ஹிட்டான பாட்டு இந்த பாட்டு புறாமே. அந்த பாடல்கள் பட்டு தான் நான் பிறகு கொண்டாந்துருக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டாப் ஸ்டார் நடிச்ச ஒரு படம். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவரு. அப்ப இந்த செம்பருத்தி டைம் நினைக்கிறேன். ஆளை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரசாந்த் அவர்களும் திவ்ய பாரதி அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ராஜா சார் மியூசிக் அற்புதமா போட்டிருக்காரு.
చిట్టి గుమ్మ పదవే రెండు రెక్కలు కట్టుకుందా. இந்த படம் ஹிந்தியில வந்து தில் அப்படின்ற ஒரு படத்தோடைய தழுவல் இந்த படம். தொலிமுத்து. ஸோ இந்த படத்துல வந்து பாடல் பூராமே அற்புதமா இருக்கும். அதுல వెండి మబ్బు ఒడిలో ముద్దు ముచ్చటలాడుకుందా. ரொம்ப அருமையான பாட்டு. இதுல காலேஜ்ல ரேகிங் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ఇది బొంబాయి బుల్లిరో శ్రీదేవి చెల్లిరో ఓ పట్టు పట్టుకోరా. இந்த படத்துல மொத்த பாடல்கள் அனைத்து பாடலுமே அருமையான பாடல்கள் தான். நீங்க கேட்டு பாருங்க. ஆனா பிரசாந்த் சார் எதுக்கு அந்த அளவுக்கு தெலுங்குல ஹிட் ஆகலன்னு தெரியல. பட் தமிழே போதும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ஒரு படமோ 2 படமோ தான் நடிச்சிருப்பாரு. பிரசாந்த் சார் தமிழுக்கே வந்துட்டாரு. மற்றபடிக்கு இந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கும். திவ்யபாரதி கூட நடிச்சிருந்தார் அந்த படத்துல. இப்படி அனைத்து பாடல்களுமே அருமையா போட்டு கொடுத்தார் நம்ம ராஜா சார். இந்த பாடல் எல்லாமே தமிழுக்கு கூட கொண்டாந்துருக்கலாம். நம்மளும் கேட்டு ரசிச்சிருந்திருப்போம். ஆஹ் அது என்னுடைய ஏக்கம். ஒரு ராஜாவின் ரசிகனா ஏக்கம். அப்புறம் இப்போ சமீபத்தில் ராஜா சாருடைய பாராட்டு விழா நடந்துச்சு. எல்லாருமே பாராட்டினாங்க. ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து ராஜாவின் ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 83 வயசுலேயே ஒரு 20 வயசு இளைஞன் மாதிரி இன்னும் துருதுருன்னு பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் ராஜா சார் 100, 150, 100 வயசு இல்லை 200 வயசு வரைக்கும் நல்லா வாழணும்னு ஆனந்த பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் ராஜா சாரை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், நிறைய பாடல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.